ஹலோ ஆல் லைவில் திவாகர் அண்டு பிரவீன் காந்தி வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து செம்ம ஹாப்பி. பிரவீன் காந்தி அண்டு திவாகர் வந்த உடனே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்வை பற்றி சொல்லியிருக்காங்க. பார்வை நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திவாகர் சொல்கிறாங்க. பிரவீனும் சொல்கிறாரு. பிரவீன் காந்திலாம் வந்து இது மாதிரி சொல்ல மாட்டாரே. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். பாரு அவங்க அம்மாலாம் இருந்த டைமில் பாட்டெல்லாம் பாடினாங்களே, ஸோ அது நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. திவாகர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து அழுதுட்டேன் 2 நாளாக நான் தூங்க. இதை கேட்டு ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து செம்ம ஷாக்கு. ஏன்னா எல்லோரும் கொண்டாடிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுருந்தாங்க போல் ஹவுஸ்மேட்ஸ்லாம். ஆனால் திவாகரோட இந்த ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட் கேட்ட உடனே எல்லாருமே வந்து ஒரு செகண்டு சைலண்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் திவாகரே சொல்கிறாரு, சரி நம்ம அதை பற்றி பேச வேண்டாம், எப்படியும் நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுல்ல, சரி நம்ம அடுத்த விஷயம் போகலான்னு சொல்லிட்டு அது அப்படியே வந்து அந்த டாபிக் வந்து மூவ் ஆகிடுச்சு. ஆனால் திவாகர் இது சொல்லும்போது வீட்டில் ஒருத்தவங்க கூட எதுவுமே வந்து சொல்லலை. அவங்களுக்கு வந்து செம்ம ஷாக்கிங் ஆகிடுச்சு. அதே மாதிரி தான் பிரவீன் காந்தியும், அவரும் இந்த மாதிரிலாம் சொல்லுவார் அப்படிலாம் நினச்சி பார்க்கல. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பாரு வர்சஸ் பிரவீன் காந்தி ஆகாது. ஸோ சண்டை போட்டுன்னு இருந்தாங்க இல்லையா. ஸோ ஆனால் இவர் வந்து இப்போது நான் வந்து அவங்க அம்மா வந்து எபிசோட் மிஸ் பண்ணிட்டேன், பாருவை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. லிட்ரலி ஹவுஸ்மேட்ஸ் எதுவுமே வந்து சொல்லலை இதுக்கு. ஆனால் இந்த சூனியம் பிடிச்ச சபரி இருக்கான்ல, அவன் என்ன தெரியுமா சொல்கிறான், இல்லைண்ணே உங்களை பார்க்கும்போது செம்ம பாசிட்டிவாக இருக்கா. திவாகர் பார்வை பற்றி சொன்னதுக்கு இவரை வந்து மறுபடி கொடுக்குறாரா. எப்படி எச்சத்தனமான வேலை பாருங்களேன். பார்வை பற்றி மிஸ் பண்ணுறேன்னு சொல்லும்போது இவெல்லாம் வந்து வாயே திறக்கல. ஆனால் உடனே வந்து அடுத்த கமெண்ட் கொடுத்துட்டான், முன்னை விட இப்போ வந்து உங்களுக்கு வந்து உங்களை பார்க்கும்போது எனக்கு செம்ம பாசிட்டிவாக இருக்குது, நீங்கள் வந்து செம்மையாக பாசிட்டிவாக இருக்கீங்க. அப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்வை இருந்தாங்க நெகட்டிவாக இருக்குன்னு சொல்ல வர்றேன். ஏண்டா உன் எச்சத்தனம் வந்து இன்னும் மாறாதா. இந்த சபரிலாம் வந்து அவ்வளோ நடிப்பு. ஏன்னா நான் நல்லவன்னு சொல்லிட்டு அவன் மைண்டில் வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கான். அவன் பண்ண விஷயங்கள்லாம் வந்து மறந்துட்டான் போல்.